திரு கோபாலகிருஷ்ணன் சார், இந்த சீர்திருத்தம் மூலமாக நாடு முழுவதும் முதலீடு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. வர்த்தகம் பெருகும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்லும் அப்படிங்கிறாரு. அப்ப இத்தனை ஆண்டு காலம் இதுல சிக்கல் இருந்தது அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக அதை ஒத்துக்கொள்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இப்ப 8 ஆண்டுகள்ல 55 லட்சம் கோடி வசூலிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ 2.5 லட்சம் கோடி அப்படின்னு பேசி ஒரு மிகப்பெரிய பொண்ணுக்கு ஒரு சிறிய பேண்டட் போட முயற்சி பண்றாங்க அப்படின்னு திரு மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிடுறாரு. இல்ல இந்த அரசியல் ரீதியாக இல்ல பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது ஒரு ஒரு திட்டம் வந்திருக்கு. 2017 தான் இந்த திட்டம் அமலுக்கு வந்திருக்கு. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 8 ஆண்டுகள் தான் கடந்திருக்கும். பல நாடுகள் பார்க்கும்போது 30-40 ஆண்டுகள் கடந்து விட்டார்கள். அதெல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் கடந்து இப்போ ஸ்டெபிலிட்டி இருக்கும் அந்தந்த பொருளாதாரங்கள். நமக்கு வந்து 2017 தான். நான் பல தளங்கள்ல சொல்லியிருக்கேன். இந்த ஜிஎஸ்டி டைரக்ட் டாக்ஸஸ், இன்கம் டாக்ஸ் மாதிரி ஜிஎஸ்டி, அதாவது மறைமுக வரி 90கள்லயே வந்திருக்கணும். 91 அந்த நரசிம்மராவ் காலத்திலேயே இது கொண்டு வந்திருந்தா கிட்டத்தட்ட நம்ம 25 ஒரு 30 ஆண்டுகள் கடந்து அது ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி வந்திருக்கும். பட் இது பல ஆட்சிகள் கடந்து 2017 தான் இது அமலுக்கு வந்தது. அமலுக்கு வந்த பொழுதே அது ஒரு கரெக்டான ஃபார்முலா அப்படிங்கிறது எந்த ஒரு சிஸ்டம்ல கணிக்க முடியும். அது ஒரு திட்டம் வந்திருக்கு. அதற்கு பிறகு அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய வரவேற்பு, அதனுடைய நிறை குறைகள் எல்லாம் அதெல்லாம் பார்த்து அதற்கு பிறகுதான் அந்த திட்டம் வந்து ஒரு சரியான ஃபைனல் அப்படிங்கிறது வரும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது 8 ஆண்டுகள் தான் கடந்திருக்கு. அதனால அதே மாதிரி இவ்வளவு நாள் வந்த வரிகள்லாம் எங்க போயிருக்கு? கஜானாக்கு போயிருக்கு. அது பல திட்டங்களுக்கு போயிருக்கு. வேற எங்கேயுமே போல. திருப்பியும் அது மக்கள் நல திட்டங்கள், இந்த மாதிரி ரோட்ஸ் பில்ட் பண்றது, ஹைவேஸ், இது போன்ற ப்ராஜெக்ட்ஸுக்கு தான் போதே தவிர அது வேற எங்கேயும் போறது கிடையாது. அதனால இந்த வரி சீர்திருத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி ஒரு எண்டிங் பாயிண்ட் கிடையாது. ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸாக இருந்து கொண்டிருக்கும். அப்பப்ப தேவைகளுக்கு இன்னும் மாற்றங்கள் ஜிஎஸ்டியில வரும். இதுதான் ஃபைனல் மாற்றம், அதாவது ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு இதுதான் சொல்லிட முடியாது. இதற்கு பிறகும் ஜிஎஸ்டியில மாற்றங்கள் வரும். இறுதியான மாற்றமும் நம்ம முடிவு எடுத்துக்க முடியாது. சொல்ல முடியாது. ஏன்னா இதற்கு பிறகு ஆமா அதற்கு பிறகு இதை மாற்றத்துக்கு 8 ஆண்டுகள் கடந்திருக்குல்ல சார். 8 ஆண்டுகள் 55 லட்சம் கோடி வசூலிச்சிருக்காங்க. அதுதான் 8 ஆண்டுகள் அப்படிங்கிறது. அதான் மக்களுடைய பணமா இருந்தாலும் அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கோ இல்ல. அதுதான் சொல்றேன், 2017லயே ஒரு கரெக்டான ஃபார்முலா, ஒரு ஐடியல் ஃபார்முலா அப்படிங்கறது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா புதுதாக வரக்கூடிய ஒரு ஒரு திட்டம் இது. அதாவது ஜிஎஸ்டி என்ன, நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2017க்கு முன்னாடி, இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். 2017க்கு முன்னாடி நான் ஒரு பொருள் வாங்கினேன். ஒரு பெரிய ஷோரூம்ல ஒரு பொருள் வாங்கினேன். அதனுடைய பொருளோட மதிப்பு வந்து 7,000-8,000 ரூபாய் இருந்தது. எனக்கு ஒரு பில் கிடைத்தது. அந்த பில்லுல வந்து பொருளுடைய பெயர், அமௌண்ட் எல்லாம் இருந்தது. மேல அந்த நிறுவனத்துடைய பேர் கிடையாது. வெறும் எம்டி பில்லு, வெறும் அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் பில்லு இதுதான் இருந்தது. மேல வந்து நிறுவனத்துடைய பெயர் இல்ல. சோ இது எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். அதாவது எந்த அளவுக்கு இந்த லீக்கேஜஸ் அப்படிங்கிறது டாக்ஸை பொறுத்த அளவுல, இந்த இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு பல வரிகளை ஒருங்கிணைத்து தான் ஜிஎஸ்டியா கொண்டு வரப்பட்டிருக்கே தவிர, இதற்கு முன்பு 2017க்கு முன்பு மறைமுக வரியே கிடையாது. முதல் முறையாக 2017ல வந்தது அப்படிங்கிற அபிப்பிராயம் கிடையாது. அதுதான் தவறு. பல மாநிலங்கள்ல பல கட்ட வரிகள் இருந்தது. அதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒருமுகமாக, அதாவது ஒரு சிங்கிள் டாக்ஸாக கொண்டு வந்ததுதான் ஜிஎஸ்டியோட பர்பஸ். இது வந்து பல கமிட்டிஸ், அதாவது 2000ல இதனுடைய விதை வந்து வாஜ்பாய் காலத்துல விதைக்கப்பட்டது. அப்ப இருந்த டாக்டர் ரங்கராஜன், 3 கவர்னர், ஐஜி பட்டேல், இவர்கள் எல்லாம் வந்து பரிந்துரை செய்து அது 2011 வரைக்கும் அஷிம் தாஸ் குப்தா அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டரால இந்த கமிட்டி நடைபெறப்பட்டு இதெல்லாம் 80% அவர் பதவி விலகும் போது 80% வேலை முடிந்து விட்டது. அதற்கு பிறகு 2017 தான் இது வந்திருக்கு. அதனால இது வந்து பல்வேறு குழுக்களால் பல்வேறு பரிசீலனைகளுக்கு உட்பட்டு தான் இந்த திட்டம் வந்து தவிர 2017ல வரல. அது மட்டும் இல்லாது இது போன்ற இந்த ஒருங்கிணைப்பு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, பல மாநிலங்கள்ல இந்த டாக்ஸ் லீக்கேஜஸ் அப்படிங்கிறது, அதாவது அரசுகளுக்கு வரக்கூடிய நியாயமான வரி வருவாய் பல்வேறு வழிகள்ல ஓட்டைகள்ல வெளியில போய்கிட்டு இருந்ததை ஒருங்கிணைத்திருக்கு.
ஒண்ணு. இரண்டாவது வந்து நடைமுறை சிக்கல் அப்படிங்கிறது வந்து எல்லா சிஸ்டம்லயும் இருக்கும். சரி. அதாவது இப்ப இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கொண்டா 60ல இருந்து இப்போ 50-60 ஆண்டுகளாக கடந்து விட்டோம். ஆ, பல்வேறு கட்டங்கள் எடுத்து இப்ப முழுக்க முழுக்க ஆன்லைன் வந்துட்டோம். இதற்கு வந்து 60-70 ஆண்டுகள் ஏற்பட்டிருக்கு. ஆ, இது வந்து 8 ஆண்டுகள் ஏற்பட்டிருக்கு. 8 ஆண்டுகள் அப்படிங்கிறது இது போன்ற ஒரு திட்டத்திற்கு வந்து ரொம்ப குறுகிய காலம். இதுல வந்து நம்ம மதிப்பீடு வந்து முழுவதுமாவா பண்ண முடியாது. சரி. அதனால இந்த நேரடியான திட்டங்கள் ஒரே ஒரு கேள்வி செயல்பாடுல சார், இருக்கும். நேரடியா ஒரு கேள்வி. இப்போ இதோட நோக்கம் அப்படிங்கறது அவங்க சொல்லும் போது மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த வகையில மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகுன்றீங்க? கண்டிப்பா அதிகமாகும். அதாவது ஜிஎஸ்டியை வந்து 2 விதத்துல பார்க்கணும். ஒண்ணு டிமாண்ட் சைட் ஜிஎஸ்டி. அதாவது மக்கள் வாங்கும் பொழுது செலுத்தக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரி வந்து டிமாண்ட் சைடு. ஆ, சப்ளை சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நிறுவனங்கள் அவர்களுடைய ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருட்கள் வாங்கும்போது ம், அவர்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கும். அந்த அந்த மூலப்பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கும். ம், அது குறைப்போ அது ஜாஸ்தி ஆகும்போது அது சப்ளை சைடு அப்படின்னு சொல்லுவோம். ம். இப்ப டிமாண்ட் சைட்ல வந்து ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கு. அது வந்து சீர்திருத்தப்பட்டிருக்கு. அதாவது 4 ஸ்லாபா இருந்தது வந்து 2ஆக மாற்றப்பட்டு சரி, பல பொருட்கள் அந்த 5% வந்திருக்கு. சரி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுவரை தயங்கியவர்கள், அதாவது அதிக வட்டி இருக்கக்கூடிய, இப்ப இன்சூரன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள். இன்சூரன்ஸ் வந்து இப்போ 0% வந்திருக்கு. இப்ப ம், குறையும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரம், அதாவது இந்தியா வந்து ஒரு நாடாக எடுத்து பார்க்கும்போது இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு கம்பேரிட்டிவ்லி. அதாவது இதர நாடுகளை ஒப்பிட்டு வளர்ந்த நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது ம், இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய மக்கள் உடைய அந்த எண்ணிக்கை வந்து குறைவு. ம். சோ இந்த மாற்றம் வந்து இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தினால வரும். இது போன்ற பல பொருட்களுடைய விலை குறையும் பொழுது அவர்கள் வந்து வாங்குவதற்கான அந்த உத்வேகம் ஏற்படும். அது எந்த அளவுக்கு இல்ல, டிரான்ஸ்லேட் ஆகும் இவ்வளோ அப்படிங்கறது இவ்வளோ அடுத்த நாளா கேள்வி. இந்த 8 வருஷமா ஒரு பென்சில், எரேசர், ஷார்ப்னருக்கு கூட ஒரு 12% நம்ம அதாவது ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு இருந்தோம் அந்த அப்படிங்கிறது கூட. லாஜிக் எல்லாம் அதாவது நம்ம நம்ம பொருட்கள் வந்து உற்பத்தி செய்தால் அதற்கு வரி, ம், அவ்வளவுதான். அதுதான் வந்து சிம்பிள் எக்கனாமிக் லாஜிக். ம். அது எந்த பொருளுக்கு வேணும், எந்த இல்ல பொருளுக்கு இல்ல, எப்பொழுது உற்பத்தி போடணும், அது செய்தால் எப்பொழுது வரி ஓகே, எடுக்கணும். அந்த வரியோட அளவு தான் இங்க சிக்கலா இருக்குது. 12% ஒரு எரேசருக்கு ஒரு அதுதான் சொல்றேன். பென்சிலுக்கு நம்ம பே பண்ணிட்டு அதுதான் இருக்கோம் நான் அப்படின்னா. திரும்ப 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 சொல்றது. 2017ல நமக்கு ஒரு ஐடியல் ஃபார்முலா இதுதான் அப்படின்னு நம்மளால கொண்டு வரவே முடியாது. ம். அது எந்த ஆட்சியாளர் யாராக சரி இருந்தாலும் சார், முடியாது. இப்போ அது இப்போ வந்திருக்கிற இந்த மாற்றத்தின் நடைமுறைப்படுத்தப்பட்டு மூலியமாக பணப்புழக்கம் இப்போ ஒரு 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 சாமானிய ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மின்சாதன பொருள், ஒரு ஏசி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஜிஎஸ்டி வரி குறைச்சாலும் அதிகமானாலும் ஏதோ வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துல வாங்கிடுவாங்க. இப்போ வரி குறைச்சிருக்காங்க இல்ல அப்படி அப்படிங்கிறத இல்ல. 2 ஏசி இப்போ 3 ஏசி வாங்க இப்போ முடியுமா ஒரு மிடில் கிளாஸால? ஒரு ஏசி வாங்கினா கிட்டத்தட்ட இல்ல குறைஞ்ச ஒரு இப்போ 15-20 வருஷம் அவங்க யூஸ் பண்ண போறாங்க. இல்ல அப்படி இல்ல. இப்ப ஜிஎஸ்டி இப்போ இந்த வரி குறையறதுனால அவங்களுடைய என்ன இது ஏற்படும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து வட்டி விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப மிதமா தான் இருக்கு. ரொம்ப இப்போ ம், இதர நாடுகள்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மிதமாக இருக்கு. அதாவது ம், அவர்கள் கடன் வாங்கக்கூடிய திறனும் இருக்கு. ம், இரண்டாவது இந்த இது போன்ற அந்த ஜிஎஸ்டியில வரி குறையும் பொழுது அவர்களுக்கு அந்த உத்வேகம் ஏற்படும். ம், வாங்குவதற்கான ஆர்வம் ஏற்படும். அதை ம். எல்லோரும் வாங்குகிறார்களா அப்படிங்கறதெல்லாம் நம்மளால வந்து அந்த டேட்டா வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். பட் இது வந்து ஒரு ட்ரிகராக நிச்சயமா இருக்கும். இந்த இப்ப இந்த இந்த ஜிஎஸ்டி மாதிரியான, அதாவது திருத்தத்தால இந்தியாவை வாங்கக்கூடிய அந்த எண்ணத்தை தூண்டுமே தவிர பணப்புழக்கம் அதிகமாக அப்படிங்கிறத விட வாங்க வேண்டிய எண்ணத்தை தூண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல பணப்புழக்கம்ங்கிறது வந்து இப்ப இன்கம் டாக்ஸ்ல பண்ணக்கூடிய சில ரிஃபார்ம்ஸ்னால நமக்கு கூடுதல் சேவிங்ஸ் கிடைக்கும். ஆ, அது வந்து நம்ம டாக்ஸ் கட்டாம பணப்புழக்கம் இருக்கும். சரி. இப்ப ஜிஎஸ்டில வரி ரேஷனலைஸ் பண்ணும்போது நம்ம வாங்கக்கூடிய பொருளுக்கு குறைவு அப்படிங்கறது அதுவும் அதிக பணப்புழக்கம் தானே. இப்ப நான் 10,000 ரூபாய் இப்ப பைக் ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கே ம், 10,000 ரூபாய் அந்த அளவுக்கு குறையும் பொழுது நிறைய இந்த இளைஞர்கள், அதாவது வேலைக்கு சேரக்கூடிய இளைஞர்கள், ம். நிறைய இப்ப இந்த டெலிவரி தோழர்கள் அவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த ஆஸ்பிரேஷன், இது வரைக்கும் அவங்களால புதிய பைக் வாங்க முடியாத ஒரு சூழல் ஒரு 5-10,000 ரூபாய் குறையும் பொழுது அதற்கான ஆர்வம் அதிகரிக்கும், அந்த கெப்பாசிட்டியும் இருக்கும். சோ இதுதான் வந்து பைக் வாங்கும் போது பொருளாதாரத்துல 10,000 ரேட் நம்ம குறைஞ்சாலும் கூட அந்த 10,000 ரூபாய் நம்ம பெட்ரோல் போறது 2-3 மாசத்துல முடிஞ்சுதே சார். இல்ல பெட்ரோல் விலை அது குறைய நீங்க மாட்டேங்குது. அதை எதற்கு, அதாவது ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி தான், பெட்ரோல் அது அடுத்த விஷயம். அது அவங்களால இல்ல இல்ல, அஃபோர்ட் பண்ண முடியும்னா ஒட்டுமொத்தமா பெட்ரோல் பிரைஸ். மக்கள் கையில பணப்புழக்கம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொன்னேன். இல்ல தொடர்ந்து இல்ல இப்ப பேசுவோம் சார், எப்படி தொடர்ந்து பார்க்கணும் பேசுவோம். அப்படின்னா இல்ல இப்ப இதற்கு முன்பு 10,000 ரூபாய் அதிகமா இருந்தது, இப்ப 10,000 ரூபாய் குறைந்திருக்கு. அப்படிதான் பார்க்கணும். அது சரி பெட்ரோல் இருக்கா, அது போட முடியுமா அப்படிங்கறதெல்லாம் வெவ்வேறு துணை விவாதங்கள். சரி, பேசுவோம் இப்போ ஒரு பேசுவோம் பொருளை சார். நான் வந்து 1,50,000 இருக்கு, இப்போ 1,35,000 ரூபாய் இருக்கு. இப்ப என்னால வாங்க முடியுமா, ஆ, என்னால வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, அந்த ஆர்வம் இருக்கா, அதை வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கறதான் சரி, பார்க்கணும். ஓகே சார், பேசுவோம். கண்டிப்பாக இந்த டிமாண்ட் சைட் ஜிஎஸ்டி குறைப்பதனால
பொருளாதாரத்துல வந்து அந்த ஸ்பெண்டிங், அதாவது இந்திய சரி. பொருளாதாரத்தை பொறுத்த அளவுல இப்ப சைனா போன்ற நாடுகள் வந்து அங்க உள்நாட்டு நுகர்வும் குறைந்திருக்கு, எக்ஸ்போர்ட்டும் அடி வாங்கியிருக்கு. சரி சரி இந்தியாவை பொறுத்த அளவுல நம்மளுடைய இன்ஜின், அதாவது பொருளாதார இன்ஜின் அப்படிங்கிறது வந்து உள்நாட்டு நுகர்வு சந்தை தான். அதற்கு வந்து இந்த ஜிஎஸ்டி சீரமைப்பு அப்படிங்கிறது சரி கட்டாயம் பேசுவோம் சார், துணை பேசுவோம் கொடுக்கும் அப்படிங்கறதுல. பேசுவோம். திரு கோபாலகிருஷ்ணன் சார், இப்போ இந்த வரி குறைக்கப்பட்டது, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு வரி குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல அது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த திருத்தங்கள் அப்படிங்கிறதும் பல சந்தேகங்களை எழுப்புது. நாங்க அரசியல் ரீதியா உங்ககிட்ட கேட்கல சார், பொருளாதார ரீதியாக கேட்கிறேன். பரோட்டா சப்பாத்தி ரொட்டிக்கு வரி விலக்கு, ஆனா இட்லி தோசை புட்டு இடியாப்பத்துக்கு 5 விழுக்காடு வரி தொடங்குது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய மின்சாதன பொருட்கள், காரு பைக்கோட ரேட் எல்லாம் குறையுது அப்படிங்கும் போது அது கார்ப்பரேட் நிறுவனம். ஆனா சிறு குறு நிறுவனங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கும் போது இதெல்லாம் என்ன கணக்கு அடிப்படையில வருது சார்? அதுதான் இது இது வந்து இந்த ஜிஎஸ்டியை பொறுத்தளவுல இது இது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக அமைப்பு, அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில். ம். இப்ப நம்ம பெட்ரோல் டீசலை பத்தியே இங்க விவாதங்கள்ல எழுப்பப்பட்டது. ஆ. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் நாளைக்கு ஒத்துக்கொண்டால் ம். பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள்ள வரும். ம். மாநிலங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த கூடுதல் வரினாலதான் பல மாநிலங்களுடைய ம். பட்ஜெட் நடந்து கொண்டிருக்கு. அதனால மாநிலங்கள் நாளைக்கு வந்து சைன் பண்ணாங்கன்னா ம். 28 மாநிலங்களும் 8 யூனியன், இது வந்து சரி அருண் ஜேட்லி காலத்துல இருந்தே சரி அவர் சொல்லிட்டு தான் இருக்கார். ஓகே ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இல்ல முடிச்சிடுறேன், இன்னும் முடிச்சிடுறேன், நடுவுல பேச வேண்டாம், முடிச்சிடுறேன். அதாவது இது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல இது பிரதம மந்திரி பேசல, இன்னொரு விஷயம். சுதந்திர தின கொடியை ஏத்தி இல்ல இல்ல வச்சு பேசினாரு. அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு பிரதமர் பேச விஷயம், அந்த சொல்லுங்க. 28 உடனே ஜிஎஸ்டி மாநிலங்கள் அந்த கவுன்சில் கூட்டி ஜிஎஸ்டி எல்லாத்தையும் இன்னொரு குறைப்பாங்க. பக்கம் சரி சொல்லுங்க பார்க்கும்போது சார், பேசுவோம் சார். இது வந்து பல பொருட்கள் இருக்கு. இதெல்லாமே வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கு. எல்லா மாநிலங்களும் அதுல பினான்ஸ் மினிஸ்டரோ இல்ல சீஃப் மினிஸ்டர்ஸோ கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆ. அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாம் எடுக்கப்படுகிறது. அதனால இந்த பொருட்கள், குறிப்பிட்ட பொருட்களுடைய விலையெல்லாம் இது வந்து நிட்டிகிரிட்டி, இதெல்லாம் வந்து பெரிய அளவுல இது வந்து ஜிஎஸ்டியை வந்து இது வந்து சிஸ்டமா குறைய சொல்வதற்கு நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியாது. இல்ல இல்ல குறை சிஸ்டம் குறை தேவை. அதுல சொல்றதுக்கு இல்ல சார், இருக்கக்கூடிய அதுல சில மாற்றங்கள் இல்ல, கொண்டு இல்ல, வந்தாங்கல்ல. அதுதான். இந்த பொருட்களுக்கு இப்போ அதுதான் கோதுமையில் அந்த GST உற்பத்தி ஆகக்கூடிய உணவுப் functioning. பொருட்களுக்கு வரி கிடையாது. அதுதான், அது வந்து மாநிலங்கள் இப்ப அதற்கு தான் வந்து பாராளுமன்றம் இருக்கு, அதற்கு தான் எம்பிகள் இருக்காங்க. இங்க இருந்து இருக்கக்கூடியவர்கள் குரல் கொடுக்கணும். ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநிலங்களும் கலந்து கொள்கிறார்கள். ஆ. அவங்களுடைய ஃபீட்பேக் கேட்கப்படுகிறது. எல்லா ஸ்டெப்லயும் ஃபீட்பேக் கேட்கப்படுகிறது. இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸாக தான் ஜிஎஸ்டி கவுன்சில் பொறுத்த அளவு நடந்து கொண்டிருக்கு. அதனால அந்த ஒர்க்கிங், அந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதை வைத்துக்கொண்டு நம்ம ஜிஎஸ்டி தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஜிஎஸ்டியில 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்குண்டான ப்ராசஸ் 7-8 ஆண்டுகள் கடந்து விட்டோம். இன்னமும் இது ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிறது இது முடிவு பெறாது. இன்னும் இது நடைமுறையில இருந்து கொண்டிருக்கும். இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி பொறுத்த அளவுல இருக்கும். பல நாடுகள் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஆனா அந்த நாடுகள் எல்லாம் சைஸ் வாரியாக பார்க்கும்போது இந்தியாவுக்கு நெருங்கி கூட வர முடியாது. பல நாடுகள் வந்து 40-50 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி நடைமுறையில இருக்கு. நம்ம 8 ஆண்டுகள்ல தான் இருக்கும். அதனால இது ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது தொடர்ந்து இந்த மாறுதல்கள் வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கடந்த காலாண்டுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி வந்து 7.8%. அது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை ஒரு கண்ணாடியால காமிச்சிடும். நம்மளுடைய அடுத்த கட்ட பொருளாதார நகர்வு 8-10% நம்மளுடைய வளர்ச்சி போக வேண்டும் என்றால் இது போன்ற வரி சீர்திருத்தங்கள், அதாவது நேரடி வரியிலும் சரி மறைமுக வரிகளிலும் சீர்திருத்தங்கள் இருந்து கொண்டால்தான் இந்த 8-10% வளர்ச்சி அப்படிங்கறத நம்ம அடுத்த கட்டம் நோக்கி நகர வேண்டும். அந்த அடிப்படையில தான் இந்த ஜிஎஸ்டியில வரக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பல விஷயங்களை ஏற்படுத்தும். ஓகே ஓகே சார், பேசுவோம்.